ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நோம்புக்கு அப்புறம் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு வேலை இது தான். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து மெயினான வேலை. இது முடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக என்ட்ரு ஆக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். தேவைன்னா மட்டும் மேலே பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், வேணும்னா எடுத்துப்பேன். நோம்பு டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தேவையானது எல்லாமே எடுத்திருந்தேன். ஏன்னா ஜூஸ் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும், கிண்ணம் கஞ்சி குடிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் தேவைப்படும். கண்ணாடி பொருளும் மேலேருந்து எடுத்திருந்தேன். அது எல்லாமே நம்ம வந்து கழுவி தொடச்சி வெயிலில் காய வச்சு பேக் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து வேலை. கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையில். நோம்புக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வட்டா, பிரியாணி வட்டா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஜாமான் எல்லாமே கழுவி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான பொருள் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பொருளை மட்டும் தனியாக ஒரு கூடையில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். எப்போயுமே நான் யூஸ் பண்ணுற பொருள் வந்து தனியாக அந்தந்த செல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதல் நாளே ஜாமான் எல்லாமே கழுவி காய வச்சு தொடச்சி வச்சுட்டனால பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து மறுநாள் வந்து எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு செல்ஃபில் இது நம்ம தேவையில்லாதது, இந்த தட்டு, ஸ்நாக்ஸ் தட்டு, அதுக்கப்புறம் வந்து கஞ்சி குடிக்கிற கிண்ணம், கிளாஸ் இதெல்லாமே எடுத்து பிளேட்டு இதெல்லாமே அதுக்குள்ளே வச்சுட்டேன். போட்டு பேக் பண்ணி இந்த செல்ஃபில் தூக்கி வச்சுட்டேன். கீழாக தான் இருக்கும், நம்ம வேணும்னாலும் அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் நோம்பு டைம்லேயே கொஞ்சம் தேவையில்லாத பொருள் எல்லாமே எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். சில்வர் ஜாமான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கழுவி காய வச்சு வச்சுருந்தேன். அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். வேணும்னா பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃபில் தான் வந்து வைக்க போகிறேன். இதில் யூஸ் பண்ணுற பொருள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். அதிகமாக பாத்திரம் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து மிச்சமாக இருக்கும். இதுவும் வந்து பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி மேலே வந்து செல்ஃபில் வச்சாச்சு. எப்போயுமே நான் யூஸ் பண்ணுற மசாலா டப்பா எல்லாமே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஈர துணி போட்டு தொடச்சிடலான்னு பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் பிசு பிசுன்றதுனால நல்லா சோப் தண்ணி போட்டு நல்லா க்ளீனாக வந்து கழுவியாச்சு. கழுவி வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சி துணி போட்டு தொடச்சி அதையும் செல்ஃபில் வந்து அடுக்கிட்டேன். பார்க்கறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது நமக்கு வந்து மனசு ரிலாக்ஸ். மசாலா டப்பா நல்லா டைட்டாக மூடி இருந்துச்சுன்னா நம்ம கழுவும் போது வந்து உள்ளெல்லாம் தண்ணி போகாது. நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சோப் போட்டு கழுவிட்டோன்னா பளிச்சுன்னு இருக்கும். காலி டப்பாலாமே நான் தனியாக வந்து கழுவி எடுத்து காய வச்சுக்கிட்டேன். க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக உங்கள்கிட்ட வீடியோவாக காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.